ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சொர்க்கால வடை செஞ்சு அதை எப்படி கொழும்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு சொர்க்கா நல்லா எலுசாக எடுத்துருக்குறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி ஒரு பீஸ் தனியாக வச்சுக்கலாம். அதை நான் என்ன செய்யணும்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இதை நம்ம தோலை நல்லா நீக்கிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம துருவிட்டு நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ நான் இது தண்ணி நீக்காமல் நம்ம ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். கடல மாவு ஒரு கப்பு சேர்க்குறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், நான் ஓமம் சேர்த்துக்கிறேன் ஒரு 1/4 டீஸ்பூன், நல்லா ஜீரணம் ஆகும். சோம்பு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணிக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி சொர்க்கால நல்லா விடும். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம வடை சுட்டுக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் சூடாக இருக்குது. நான் ஒரு கப்பு சேர்த்த கடல மாவு அவ்வளோதான், மறுபடியும் சேர்க்கல. ஒருவேளை சொர்க்கால ரொம்ப தண்ணி விட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் எல்லாம் சேர்க்க வேண்டியது தேவையில்லை, நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடை மாதிரி இதை சுட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை திருப்பி போட்டு இப்போ இந்த சைடு வெந்தோடனே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் சுட்டாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கொழும்பு செய்கிறதுக்கு மசாலா பார்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி, சொர்க்கா ஒரு பீஸ், இதையும் நம்ம அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணி சோம்பு 1/2 டீஸ்பூன், ஒரு இலை, பட்டை, லவங்கு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அரைச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறேன், அப்போ தான் கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும். இந்த கொழும்புக்கு கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம சொர்க்காவும் அரைச்சி வச்சுருக்கிறேன், நான் அதையும் சேர்த்துக்கலாம். சொர்க்கா நல்லா எலுசாக இருக்கிறது வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மசாலா வதக்கி விடலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். நம்ம சொர்க்கா அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக மசாலா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். இது தக்காளி சேர்த்து ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி அப்புறமா சேர்க்கலாம், ஆனால் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்குறேன். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி போட்டு வைக்கலாம். மசாலா நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா மசாலா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கூட அதிகமாக சேர்க்கக்கூடாது, எவ்வளோ கொஞ்சம் நம்மளுக்கு திட்டமாக வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொழும்பு கொதிக்குது. இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுட்டு வச்ச வடை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு வடைங்க எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து இது இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வடை உள்ள அந்த மசாலாலாம் இறங்கணும். இதுக்கு மறுபடியும் ஒரு நிமிஷம் நம்ம வைக்கலாம். இப்போ நம்ம மணக்க சொர்க்கா வடை கொழும்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை சப்பாத்தி, தோசை, பூரி, சாதம், களி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.